விஸ்வா வாங்க சாப்பிடலாம். வேண்டாம். ஏன் விஸ்வா, ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க? காலையில காஃபி கொண்டு வந்து கொடுத்தேன், வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. இப்ப சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா அதுக்கும் வர மாட்டேங்கிறீங்க. ஏன் விஸ்வா? என்ன உன் பிரச்சனை? போ. சார் வாங்க. நீங்க அந்த ஹவுஸ் கீப்பிங் ஆபீஸ்ல ஓகே ஓகே, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வாங்க உட்காருங்க. உங்க பேரு? என் பேர் தனா சார். கிரெடென்ஷியல்ஸ்லாம் வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். இந்தாங்க சார். ஓகே, ஒரிஜினல்ஸ் நீங்க வச்சுக்கோங்க. சரிங்க சார். அப்புறமா போட்டோ காப்பி மட்டும் கொடுத்துருங்க. ஓகே சார். அம்மா ரூம்ல இருக்காங்க, பார்க்கலாமா? ஓகே சார். அம்மா, இவங்களுக்கு தான் உடம்பு சுகம் இல்லை. ஸ்லைட் சைன்ஸ் ஆஃப் டிமென்ஷியா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அதனால அவங்க வெளியில் எங்கேயும் போகாமல் ஜாகிரதையாக பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நான் இவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிறேன் சார். தேங்க்ஸ். சரிங்க சார். இந்த ஆயில் அம்மா பெட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை இங்கே மண்டையில் உச்சிக்கு பின்னாடி நல்லா தேய்ச்சி விடணும். பார்த்து தேய்க்கணும், ஏன்னா இந்த இடத்துல தான் அடிபட்டிருக்கு. ஓகே? சரிங்க சார். வாங்க. ஸ்பஞ்சிங் வந்து ஒரு நாளைக்கு 2 வேளை கொடுக்கணும். மார்னிங் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை. ஓகே சார். ஹாட் வாட்டர் நல்லா வெதுன்னு ஆற வச்சு நல்லா அதில் துணியை முக்கி கையில் காலெல்லாம் நல்லா தேய்ச்சி விடணும். புரியுதுங்களா? ஒன்றும் டவுட் இல்லையா? கிச்சன் வாங்க. இது கிச்சன். அம்மாவுக்கு வேண்டியதெல்லாம் பார்த்து சமைச்சு கொடுத்துருங்க. ஸ்பெசிஃபிக்காக டயட்னு ஒன்றும் இல்லை. உப்பு காரம் கொஞ்சம் நார்மலாக இருக்கட்டும், அதிகமாக வேண்டாம். ஆயில் கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்க. சரிங்க சார். விஸ்வா, என்ன விஸ்வா இது? நான் இருக்கும்போது எதுக்கு ஹவுஸ் கீப்பிங் லேடி எல்லாம்? ஏன் அதையே நான் பாத்துக்க மாட்டேனா? ஓ, பாத்துக்குவியே, ரொம்ப நல்லா பாத்துக்குவியே. அதான் என் பயமே. ஏன் விஸ்வா எதுக்கு எடுத்தாலும் நீ எடுத்துரிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க? ஏய், சும்மா சீனை போடாத. என் அம்மா இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணமே நீ பாத்துக்கிட்டதாங்கிற டவுட் என் மனசுல இன்னமும் இருக்கு. புரியுதா? என் அம்மாவை இன்னொரு தடவை உங்ககிட்ட விட்டுட்டு போற அளவுக்கு நான் முட்டாள் இல்ல. நான் அப்படியெல்லாம் பண்ணுவேனா? தனம் சார் வாங்க. சொல்லுங்க சார். இந்த மேடம் பேர் அகிலா. சரிங்க சார். இவங்க இந்த வீட்டில் தான் இருப்பாங்க. உங்களோட முக்கியமான வேலை என்னன்னா, இந்த மேடம் எங்க அம்மாவோட ரூம் பக்கம் கூட போகாம பாத்துக்க வேண்டியது. சரிங்களா? நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஏதாவது அர்ஜென்ட்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நம்பர் வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். ஓகே, தேங்க்யூ. நல்லபடி பாத்துக்கங்க. சொல்லு அகிலா, விஸ்வா ஆபீஸ் போயிட்டானா? ஆபீஸ் போயிட்டார் மாமா. ஆனா அவர் அம்மாவுக்கு பணிவிட பண்ணவும் பாதுகாப்பா இருக்கவும் ஒரு பொண்ணை வேலைக்கு சேர்த்திருக்காரு. அந்த பொண்ணு பேரு தனமா? அவ பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவளை அனுப்புனதே நான் தான். என்னம்மா வாயடிச்சு போயிட்ட? என்னமாமா சொல்றீங்க? ஒண்ணு இல்லம்மா, உன் வீட்டுக்காரன் உன் மாமியாரை கூட்டிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு ஏஜென்சி கிட்ட ஹவுஸ் கீப்பிங்க பத்தி விசாரிச்சுட்டு இருந்தான்.
நான் உடனே தனம்ங்கிற ஒரு பொண்ணை செட் பண்ணி அந்த ஏஜென்சி மூலமா உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். ஆனா அந்த தனம் நம்மால மாதிரி எந்த விதமான சிம்டம்ஸும் பண்ணலையே மாமா. அது எப்படிமா காட்டுவா விஸ்வா வீட்டுல இருக்கும்போது? சான்ஸே இல்ல மாமா. யூ ஆர் வெரி பிரில்லியன்ட். சரி சரி, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன மாமா? உன் மாமியாருக்கு தினமும் பச்சளை மருந்து 3 வேளை தேக்க சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதுக்கு பதிலா கோமுட்டி தைலத்தை தனத்துக்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்க. அத 3 வேளை தனம் உன் மாமியார் தலையில தேய்ச்சான்னு வச்சுக்க, உன் மாமியார் எண்ணி 30 நாளுக்குள்ள பைத்தியக்காரி ஆயிடுவா. அதுக்கப்புறம் நீயும் விஸ்வாவும் சந்தோஷமா இருக்க போறீங்க. அந்த நாளதான் மாமா நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரி, போய் உன் மாமியார் எப்படி இருக்கான்னு பாரு. சரி மாமா, இத போறேன். தனோ, என்ன பண்ணிட்டு இருக்க? பெரியம்மா டீ கேட்டாங்கம்மா, அதான் டீ போட்டுட்டு இருக்கேன். ஐயோ, டீ போடுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் சொல்றத செய். சொல்லுங்கம்மா. அதான் அத்தைக்காரிக்கு தலையில தேய்க்கிறதுக்கு டாக்டர் தைலம் கொடுத்தாங்கல்ல, அதை தேய்ச்சி விட்டியா? இன்னும் இல்லம்மா. சரி, இப்ப அது எங்க இருக்கு? அது பெரியம்மா ரூம்ல தான்மா இருக்கு. சரி, நீ முதல்ல அதை எடுத்துட்டு வா, டீயை நான் போட்டு வைக்கிறேன். போ. என்னது? தனம் வந்தா? கப்போர்ட திறந்து எதுக்கு தைலத்தை எடுத்துட்டு போறா? நம்ம டீயில கேட்டோம், டீயும் கொண்டு வரல. என்னதான் பண்றா? மா. ஓ, இந்த தைலத்தை தான் அத்தை தலையில தேய்க்க டாக்டர் கொடுத்து விட்டாங்களா? ஆமா, ஆமாம்மா. கீ ரோஸ்ட், இடியாப்பம் குருமா, அடா பிரேக்ஃபாஸ்ட் காம்போ, அடாடாடா ஒரு மினி காஃபி வேணும். ஹாட்டா என்ன இருக்கு சார்? தோசை, மசாலா தோசை. மேடம் ஜூஸ் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி ஜூஸ், மாதுளை ஜூஸ் எல்லாம் பழைய டேபிள் 2 சேர். அப்போ அதையே 2 எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு மட்டும் சுகர் கொஞ்சம் கம்மியா? என்னது சர்வீஸ் டாக்ஸ் வேற பில் போட்டு தான் ஆர்டர் பண்ணவே இல்லையா? இது டாக்டர் கொடுத்த நல்ல தைலம். இத தேய்ச்சா டாக்டர் சொன்ன மாதிரி அத்தைக்கு ஞாபகம் வந்து என்ன காட்டி கொடுத்துருவாங்க. அதனால இத தூக்கி தூர போட்டுருவோம். இது கெட்ட தைலம். இத தலையில தேய்ச்சா மூளைய சூடாக்கி பைத்தியமாக்குற தைலம். இத அத்தை தலையில தேய்ச்சா அத்தை மூளை சூடாயி அத்தை பைத்தியமாயிடுவாங்க. அட பாவிங்களா, எனக்கு ஞாபக சக்தி வரக்கூடாதுங்கிறதுக்காக பைத்தியமாகிற தைலத்தை தேய்க்க போறீங்களா? அப்ப எனக்கு ஞாபக சக்தி வந்தா அகிலா மாட்டிக்குவான்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி செய்யற. என்ன இவ ஏமாத்துற மாதிரி நானே இவளை ஏமாத்துறேன். இவ கெட்ட தைலம் நினைச்சிட்டு இருக்கிற பாட்டில நான் நல்ல தைலத்தை ஊத்தி வச்சு இவங்க கையாலே என் தலையில தேக்க வச்சு சீக்கிரமா குணமாகணும். அப்பதான் மறந்து போன ஞாபக சக்தி திரும்பவும் வரும். அப்பதான் இவ மாட்டிக்குவா.
இந்த பைத்தியமாக்குற தைலத்தை அவங்க தலையில தேய்க்க போறேன். சூப்பர்மா. அத்தை வந்துட்டேன். அத்தை அத்தை இந்தாங்க ஃபர்ஸ்ட் டீயே குடிங்க. நீங்க குடிச்சுக்கிட்டே இருங்க, நான் அப்படியே இந்த தைலத்தை உங்க தலையில தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருக்கேன். ஐயோ அகிலா, ஒரு நிமிஷமா, எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலமா நான் தேய்ச்சிக்கிறேம்மா. அத்தை என்னத்த இப்பவே தேய்ச்சிக்கோங்களேன், இல்லனா விஸ்வா வந்தா அவர் என்னதான் திட்டுவாரு. நான் என்ன தேய்ச்சிக்க மாட்டேன்னா சொல்றேன், சாயங்காலம் தேய்ச்சிக்கிறேன்னு தானே சொல்றேன். எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குமா, அதான் சொல்றேன். எனக்கு குணமாகணுங்கிறதுல உனக்கு எவ்வளோ அக்கறை. இருக்காத பின்ன, நீங்க என் அத்தையாச்சே. சரிங்க அத்தை, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நானே வந்து உங்களுக்கு தைலம் தேய்ச்சி விடுறேன், சரியா? சரிம்மா. தனம் தனம், என்னங்கம்மா? தனம், ஒரு முக்கியமான வேலையை நான் வெளியில போறேன். அத்தை தூங்கி எந்திரிச்ச உடனே நான் கொடுத்த தைலத்தை அவங்க தலையில தேய்ச்சி விட்டுறேன். அத்தைய வெளியில போக விடாம உஷாரா கவனிச்சுக்கோ. அவங்க லேசுப்பட்டவங்க இல்ல, அவங்க புதக்குழியில இருந்தே எந்திரிச்சு வந்தவங்க, புரியுதா? ஜாக்கிரதையா பாத்துக்கோ. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் இங்கேயே இருக்கேன். அவங்க எங்கேயும் போகாம நான் பாத்துக்கிறேன். சூப்பர், பாய். டாக்டர், இந்த தைலம் நீங்க கொடுத்த தைலமான்னு பார்த்து சொல்லுங்க. பாக்குறேம்மா. ஐயோ இல்லையேம்மா, இது நான் கொடுத்த தைலம் இல்லையே. நான் கொடுத்த தைலம் உங்க தலைய குளிர்ச்சியாக்கி உங்களுக்கு மறந்து போன விஷயம் எல்லாம் நினைவுக்கு கொண்டு வர்ற தைலம். இது கோமடி தைலம்மா, மூளைய சூடாக்கி பைத்தியம் பிடிக்க வச்சிரும். இதெல்லாம் தேய்க்கவே கூடாது, இதெல்லாம் யூஸே பண்ணக்கூடாதுமா. நல்ல வேலை இதை என்கிட்ட கொண்டு வந்தீங்க. ஆமா, இது உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? இத என் தலையில தேக்க சொல்லி. இல்லம்மா இல்லம்மா, இதுல எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. நீங்க எதுக்கும் எச்சரிக்கையா இருக்கணும். அம்மா, இத நீங்க தூக்கி போட்டுருங்கம்மா. நான் உங்களுக்கு நல்ல தைலம் தரேன். இந்தாங்க, இந்தாங்கம்மா. இத நீங்க தலையில நல்லா தேய்ச்சிக்குங்க, கவனமா வச்சுக்குங்க. இந்த மருந்தை நீங்களே எடுத்து தலையில தேய்ச்சிக்கிட்டு மறுபடியும் நீங்களே பத்திரமா வச்சுக்குங்க. சரி, சரிங்க டாக்டர். சரி, ரொம்ப நன்றி. வாங்க. நிறுத்துங்க, ஆட்டோ நிறுத்துங்க. இப்ப போனது நம்ம அத்தைக்காரி மாதிரியே இருக்காளே. ஆட்டோ ஆட்டோ.
அவங்க தானா? அவங்கள தான் நாம ரூம்ல வச்சு தனத்தை காவலுக்கு வச்சுட்டு வந்தோமே. ஆ இல்ல வேற யாராவது இருப்பாங்களா? டிரைவர் அண்ணா, இப்படியே வண்டியை திருப்பி வந்த வழியிலே போங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க. இங்க தானே அத்தக்காரிய பார்த்தோம், எங்கேயுமே காணோமே. அவன் முகம் எனக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆச்சு. எப்படி எஸ்கேப் ஆயிட்டா? ஒருவேளை வீட்ல அண்ணா, வீட்டுக்கு வண்டி விடுங்க, சீக்கிரம் வண்டி எடுங்க. தப்பான தைலத்தை வாஷ் பேசின்ல ஊத்தியாச்சு. அதே மாதிரி நல்ல தைலத்தை இங்க வச்சாச்சு. இனிமே இதுதான் பைத்தியம் பிடிக்கிற தைலம்னு நினைச்சு என் தலையில தேப்பாளுங்க. நாமளும் சீக்கிரமா குணமாயி மறந்து போன எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வரும். அப்போ இவ என்கிட்ட வசமா மாட்டுவா. அத்தை இங்க படுத்திருக்காங்க. அப்ப ரோட்ல யார பார்த்தோம்? அத்தை, அகிலா வந்துட்டியாம்மா? நானே உன்னை கூப்பிடலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீயே வந்துட்டு. எனக்கு அந்த தைலத்தை கொஞ்சம் தேய்ச்சி விடுமா? ஏன் அத்தை, நீங்க இங்கதான் இருந்தீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை நான் வெளியில பார்த்தனே. ஏமா, எனக்கு தான் பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்றாங்க. உனக்குமா மறந்து போச்சு? நீ தானே இப்ப கதவு திறந்து உள்ள வந்த. நீ வரும்போது நான் தூங்கிட்டு தானமா இருந்தேன். நீ என்னையே நினைச்சிட்டு இருந்திருப்ப. அதனாலதான் என்ன பார்த்த மாதிரி யாரையோ பார்த்துட்டு உள்ள வந்து நானும் சந்தேகப்படுறேன். சரி, நீ வா, வந்து அந்த தைலத்தை எடுத்து என் மண்டையில தேய்ச்சி விடுமா. நான் மறந்து போனதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வரணும். அப்பதான் எனக்கு யாரு கெடுதல் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். போ. தெரிஞ்சு பேசுறாங்களா இல்ல தெரியாம பேசுறாங்களா? ஒருவேளை நம்மளையே ஆழ பாக்குறாங்களோ? என்னம்மா யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. நல்லா தேய்மா, நல்லா தேய். ஏய் முட்டாள் அகிலா, எனக்கு பைத்தியம் முடிக்கிற தைலம் தேய்க்கிறதா நினைச்சு ஏமாந்து போயிட்டியேடி. இப்ப எனக்கு நல்ல தைலம் தான் தேய்ச்சிட்டு இருக்கேன். இங்கதான்.